மணிப்பூரை பற்றி பிரதமர் வந்து எந்த காலத்துலையுமே அதிகமாக பேசுவது கிடையாது. மலிவான மட்டமான ஒரு அரசியல் என்பது இன்றைக்கி இருக்கிற நிதர்சனமான உண்மை. எரியிற கொள்ளியில் எந்த கொள்ளி நல்ல கொள்ளின்ற மாதிரி அரசியல் தன்மை இருக்குது. அங்கங்கே வந்து பாலங்கள் வந்து நொறுங்கி தொங்குது, உடையுது. அது வந்து ஒரு நல்ல ஆரம்பமாக நான் பார்க்குறேன். இப்போ ஒரு 11,000 தடவை எஃப்ஐஆர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாமே அப்போ அங்கே சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போயிருக்குன்றது அர்த்தம். பத்திரிகையாளர் மாரி கெட்ட விஷயங்களாகவே கூட்டிட்டு காட்டுறாரு. என்னென்ன இருக்கிற கெட்டதில் அது ஒரு சின்ன நல்ல விஷயம். எண்ணிக்கை இல்லாமல் ஒரு கூனி குறுகிய ஒரு எதிர்கட்சியாக ஒரு கூட்டணி அவர் ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டார். வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். புதிய அரசினுடைய மோடி 3.0 முதல் மக்களவை கூட்டத்தொடர் மக்களவை மாநிலங்களவை ரெண்டுமே வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப காரசாரமான வாதங்கள் ரெண்டு தரப்புலையும் சரி. குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியோட பேச்சு, அவருடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து ஆணித்தரமாக வந்து மோடியை நோக்கியும் பாஜக நோக்கியும் ரொம்ப ஷார்ப்பாக அவர் வச்சார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு மோடியோட ரிஃப்ளெக்டும் பெரிய அளவில் இருந்துச்சு பார்த்தோம். என்டர்லி டோட்டலாக இந்த மக்களவை ரெண்டு அவையும் சேர்த்து நடந்த டிஸ்கஷன்ஸ், அதை உருவாக்கின ஒரு அரசியல் தாக்கம் எப்படி பார்க்குறீங்க? வழக்கமாக வந்து இந்த மாதிரி ஒரு 3வது முறை வந்து ஒரு ஆட்சி வந்து அதிகாரத்துக்கு வருதுன்றது ஒரு அரிதான விஷயம். இது அடிக்கடி நடக்கிற விஷயம் இல்லை. ஆனால் இந்த 3வது அவை திரு மோடி அவர்களோட அந்த 3.0 பார்த்திங்கன்னா ஒரு ஆளுங்கட்சியை விட எதிர்க்கட்சியினுடைய அந்த ஆதிக்கம், எதிர்க்கட்சியினுடைய அந்த கேள்வி, அப்புறம் அரசியல் நிகழ்வுகள், நடக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கு. இப்போ இதற்கு முந்தைய தேர்தல் வெற்றியோ இல்லை அதற்கு முந்தைய தேர்தல் வெற்றிகளோ எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆளுகின்ற அரசு பேசுகிறதோ இல்லை ஒரு விஷயத்தை விவாதம் பண்ணுறதோ இல்லை கொள்கை ரீதியாக முடிவெடுக்கிறதோ அதை வந்து விவாதம் பண்ணுறதுக்கோ விமர்சனம் பண்ணுறதுக்கோ இல்லை கேள்வி கேட்பதுக்கே எண்ணிக்கை இல்லாமல் ஒரு கூனி குறுகிய ஒரு எதிர்க்கட்சியாக ஒரு கூட்டணி இருக்கும். அது எப்படின்னா கிட்டத்தட்ட எதிர்க்கட்சிகளை கிள்ளுக்கீரையாக நினைத்து கொண்டு ஒரு மக்களவையோ இல்லை மாநிலங்களவை அப்படி நடக்கிற ஒரு சூழ்நிலையை தான் பார்த்துருக்குறோம். உதாரணத்துக்கு சொன்னால் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு கிடைத்த பட்டம் இல்லை கொடுக்கப்பட்ட பட்டங்கள் இல்லை அவரை வர்ணிக்க விதம் பார்த்திங்கன்னா, பப்பு, அவர் வந்து குழந்தை மாதிரி, அவருக்கு அரசியல் அனுபவம் தெரியாது, அவர் ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனங்களை தான் அவர் மீது வைத்து அதையே கட்டமைப்பாக கொண்டு அதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடி இருக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் லீடராக இருந்து அவர் ஒரு கட்டமைப்பு இன்றைக்கி இருக்கிற காட்டக்கூடிய அந்த தன்மைகளை, இந்த வீரியங்களை, அந்த விவாதங்களை மேபி இன்னும் ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி இந்த எதிர்க்கட்சிகள் காட்டியிருக்குமே. ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கே வந்து ஆட்சி மாற்றம் வந்திருக்கும். ஏன் இதை சொல்கிறோன்னா, இவ்வளவு நடந்தும் கூட இப்போ பார்த்தோம், ஒரு நேற்று வந்து ஒரு 120 பேர் இறந்துருக்குறாங்க. இப்போ தமிழகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கள்ளச்சாராயத்தினால வந்து ஒரு 60 பேருக்கு மேலே இறந்தாங்க. அப்போது பாஜக கட்சி இல்லை மாற்றுக் கட்சி திமுக போன்ற இல்லை ஒரு எதிர்கட்சிகள் எது ஒன்றா, அதே மாதிரி நீங்கள் பீகார் எடுத்துக்கோங்க. அங்கே இருக்கக்கூடிய ஜனதாதள் பார்த்திங்கன்னா பாலம் கட்டுறாங்க, கட்டின பாலம் இடிஞ்சு விழுது. ஏன் இடிஞ்சு விழுது எப்படின்றது மோசமாக இருக்குது. ரயில் துறையில் நடக்கக்கூடிய அந்த மோசமான அந்த மெயின்டெனன்ஸு ஒரு பிரச்சனை, போகாத டிக்கெட்டுக்கு இல்லாத ட்ரெயினுக்கு ரிசர்வேஷன் பண்ணுறாங்கன்னு ஒரு சில சர்ச்சை, ரயில் விபத்துகள், அந்த விபத்துகளுக்கும் வந்து ஒரு போதிய ஒரு முக்கியத்துவம் அந்த மாதிரி இல்லை. நீட்டு பிரச்சனை நாடு பூரா பற்றி எரியுது, மாணவர்கள் வந்து பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. இப்போ கர்நாடகா எடுத்திங்கன்னா அங்கே ஒரு சில பிரச்சனைகள், பாஜக முந்தைய ஆட்சி காலத்தினால பிரச்சனை, இப்போ இருக்கிறவர்கள் ஒரு சில மீது பிரச்சனைகள் வருது. அப்போ நாடு முழுவதும் இந்த கட்சி அந்த கட்சி இல்லாமல், ஆளுங்கட்சி எதிர்கட்சி இல்லாமல் மலிவான மட்டமான ஒரு அரசியல் என்பது இன்றைக்கி இருக்கிற நிதர்சனமான உண்மை. அப்போ இதுக்கு நடுவில் நான் பெருசாக நீங்கள் பெருசாக, நான் ஓரளவுக்கு பரவாயில்லையா, நீங்கள் எரியிற கொள்ளியில் எந்த கொள்ளி நல்ல கொள்ளின்ற மாதிரி அரசியல் தன்மை இருக்குது. அப்போ ஒட்டு முழுவத நாடில் வந்து ஒரு நல்ல அரசியல் இல்லை. அப்படி நல்ல அரசியல் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கி பாராளுமன்றத்தில் பேசப்படுகிறது. அப்போ ஒரு கெட்டது நடக்குது, அந்த கெட்டதுகளை வைத்து இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நாடாளுமன்றத்தில் பேசுகிறாங்க. இப்போ வெஸ்ட் பெங்காலில் ஒரு சில பிரச்சனை இருக்குது, பெண்களுக்கு எதிராக இருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி எழுப்புகிறது. அதுவும் நாடாளுமன்றத்திலேயோ மாநிலங்களவையிலையோ ஒழிக்கப்படுகிறது.
அப்போ நான் ஒரு பத்திரிகைக்காரனை எப்படி பார்க்குறேன்னா, இந்த பிரச்சனைகள்லாம் நாடாளுமன்றத்தில் பேசி இது பெருசாகும் பொழுது இதற்கு அரசியல் ரீதியான அந்த தீர்வுகள் ஓரளவுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ உதாரணத்துக்கு நேற்று மணிப்பூரை பற்றி பிரதமர் வந்து எந்த காலத்திலுமே அதிகமாக பேசுனது கிடையாது. பத்திரிகையாளர் சந்திப்பினா கூட தவிர்த்த ஒரு பிரதமர், இல்லை அதற்கு ஒரு ஆணித்தனமான ஒரு பதிலும் எதுவும் இல்லை. ஆனால் இன்றைக்கி மாநிலங்களை பேசும்போது அவர் சொல்கிறார், கிட்டத்தட்ட 11,000 எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, 500க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு 11,000 தடவை எஃப்ஐஆர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாமே அப்போ அங்கே சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போயிருக்குன்றது அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக ஜனாதிபதி ஆட்சியை அவர்களே அமல்படுத்தியிருக்கணும். ஆனால் அதை அமல்படுத்த அவர் தயாராக இல்லை. அவர்களோட ஆட்சி, அவர்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருக்கிற காரணத்தினால மௌனியாக இருந்திருக்கிறாங்க. இது அப்பட்டமாக தெரியுது. இது தெரிந்தும் கூட இது 11,000 எஃப்ஐஆர் போட்டது ஒரு சாதனையாக பேசுகிறாங்க. 11,000 எஃப்ஐஆர் வர்றதுக்கு என்ன காரணம், இது வருமுன் தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, ப்ரிவென்ஷனுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அதற்கு இன்னொன்று சொல்கிறாரு, காங்கிரஸ் கட்சிக்கு இந்த பிரச்சனைலாம் தெரியும், அவங்க ஆட்சியில் இருந்தபோது நிறைய முறை வந்து பிரசிடென்சி ஜனாதிபதி ரூலை போட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு 10 வாட்டி அது மாதிரி மேலெல்லாம் நடந்திருக்கு இந்த பிரச்சனை வன்முறைன்றாரு. அப்போது இது வந்து பதில் கிடையாது. அதேமாதிரி நீட்டை பற்றியும் யார் பண்ணியிருந்தாலும் நான் விடமாட்டேன், நான் தண்டனை இது பண்ண மாட்டேன். விடமாட்டேன்னா கூட உங்கள் கூட இருக்கிறவங்க தானே பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ஆளுகின்ற மாநிலத்தில் தான் அதிகமான இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இந்த பிரச்சனைக்கு மைய காரணமே நீங்கள். அப்போ அதை வந்து நாட்டு மக்கள்கிட்ட எதையோ சொல்லி மறைக்கணுன்ற மாதிரி ஒரு இது வைக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியை பற்றி பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திமுக மீது இருக்கிறது கூடிய இந்த கள்ளச்சாராய விஷயமாகட்டும், இதற்கு முன்னாடி வந்து ஒரு கள்ள போதையோட ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார், அந்த பிரச்சனைகளாகட்டும், அந்த மாதிரி பிஜேபி இங்கே இருக்கிற பிஜேபி இருக்கிறாங்க. சரி, பிஜேபி லட்சணம் என்ன இருக்குன்னு பார்த்தா, பிஜேபிக்கு நெருக்கமாக இருக்கிற ஒருத்தர் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் வந்துட்டு ஒரு கடையை எடுத்து அந்த கடையை வாடகைக்கு கொடுத்து நடத்தி, அவர் வந்து மேலே வந்து பிரதமரை தெரியும், அவரை தெரியும், இவரை இந்த சமூக வலையிலெல்லாம் போட்டுட்டு தங்கம் வந்து கட்டுக்கட்டாக கிலோ கணக்கில் கடத்தியிருக்கிறாங்க. ஒரு 200 கிலோவுக்கு மேலே கடத்தியிருக்கிறாங்க. அப்போ சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ இதே தான் கேரளாவில் ஸ்வப்னா அவர்கள் சொல்லிட்டு அவர்களும் இதே மாதிரி தங்கத்தை கடத்தி முதலமைச்சரோட அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்பை பாராட்டி கொண்டு இது மாதிரி பண்ணாங்க, ஆட்சியை கலைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்தது. அதுக்கு சற்றும் குறையாத ஒரு வேலையை தான் இங்கே பண்ணியிருக்கு. இது இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியில் பார்த்திங்கன்னா ரவுடிசம் பண்ணுறவங்க, எஃப்ஐஆரில் கிரிமினல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்களாம் அந்த கட்சியில் இணையிறது இருக்குது. அப்போ இதெல்லாம் மொத்தமாக பார்க்கும்போது இது வந்து ஒரு சரியான பார்வையில் இது ஜனநாயகம் போதானா எனக்கு தெரிஞ்சு போகிற மாதிரி தெரியல. ஆனால் கேள்விகள் அதிகம் பேசப்படுகிறது. சட்டமன்றமோ பாராளுமன்றமோ அங்கே அது வந்து இது எதிர்வினை ஆற்றுகிறது. இந்த தன்மை என்பது நல்லது. ஏன்னா இப்போ இதை பற்றி பேசி இது பெருசாகும்போது மக்களுக்கு அடட இவர்கள் என்ன மாதிரியான அரசியல் பண்ணுறாங்க, இவங்க எவ்வளோ மலிவான அரசியல்வாதிகள் என்பது மக்களுக்கு புரியும். அப்போ மக்களுக்கு அந்த செய்தி போய் சேரும்போது என்ன ஆகும்னா, நல்ல தலைவர்களை தேட ஆரம்பிப்பாங்க. நேற்று விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க, நல்ல தலைவர் நாட்டில் இல்லை. அந்த மாதிரி அந்த நல்ல தலைமைகளை தேட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த அரசியல் தன்மை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆகும். இன்னும் இது மோசமானதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு தரமான ஒரு அரசியலாக மாறத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அப்போ இந்த பாராளுமன்ற ஓப்பனிங் என்னென்னா, ஏதோ ஒரு துதிபாடுறது, ஒருத்தர் 3வது முறையாக வந்துட்டார், அவரை பாராட்டி பேசுகிறதை தாண்டி ஒரு பேசுபொருள் விமர்சனம். ஏர்போர்ட்டு கட்டினா ஏர்போர்ட்டு சாஞ்சி விழுது, அந்த முன்னாடி இருக்கக்கூடிய கூரைகள் விழுது, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, ராமர் கோயிலில் இருக்கக்கூடிய அதில் வந்து தண்ணி வந்து கசியுது, அங்கங்கே வந்து பாலங்கள் வந்து நொறுங்கி தொங்குது, உடையுது, ரயில்வே துறையில் விபத்துகள் நடக்குது. அப்போ இதெல்லாம் தான் ஒரு பேசு பொருளாக இருக்குது. நீட்டு போன்ற பிரச்சனைகள் தான் ஒரு பேசு பொருளாக இருக்குது. மணிப்பூர் போன்ற விஷயங்கள் பேசு பொருளாக இருக்குது. அப்போ இது எல்லாமே மக்கள் பிரச்சனை. மக்களுக்கு இந்த ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தீமைகளை வந்து இன்றைக்கி வந்து பாராளுமன்றமும் மாநிலங்களும் விவாதம் பண்ணுது. அது வந்து ஒரு நல்ல ஆரம்பமாக நான் பார்க்கிறேன். இது ஒரு சைடில் பார்க்கும்போது என்னடா ஒரு பாராளுமன்றம் பூராவே இப்போது பத்திரிகையாளர் மாரி கெட்ட விஷயங்களாகவே கோடிட்டு காட்டுறாரு. என்னென்ன இந்த அவலங்கள் இந்த நாட்டில் இருக்குது, அதை வந்து பாராளுமன்றம் விவாதம் பண்ணும்போது அது குற்றம் செஞ்சவர்கள் எங்கன்னா கொஞ்சமாச்சும் குறுக்கும், அது ஒரு இதுவாகும். இப்போ அடுத்தது இந்த முறை வர்றது வந்து ஒரு தவிர்க்கப்படும் என்பது. இப்போது உதாரணத்துக்கு ஆன்லைன் வந்து இப்போது நீட்டை வந்து ஆன்லைன் மாத்திரன்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிற கெட்டதில் அது ஒரு சின்ன நல்ல விஷயம். அது இந்த நீட்டே வேணான்றது தான் நம்மளோட பார்வையும், பத்திரிகையாளர் பெரும்பான்மையான பத்திரிகையாளர்கள் பார்வை, மக்கள் பார்வை, மாணவர்கள் பார்வை. அப்போ அது வந்து ஆன்லைன் பண்ணுறாங்க அப்படின்போது ஓரளவுக்கு தவறுகள் குறைக்கப்படும் அப்படின்ற அந்த ஒரு புள்ளியிலேருந்து அதை பார்க்கணும். ஒரு சிறந்த உரையாடல் சார். விரிவான கருத்தில் பதிவு செஞ்சுருக்கீங்க. உங்களோட கருத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.